இன்னைக்கு பிபி மாத்திரையா பயன்படுத்திட்டு இருக்கிறது நாளைக்கு ஆன்டிபயோட்டிக் மாத்திரையா பயன்படுத்த முடியுமா? கேண்டி சாட்ரான் பத்தி பின்னாடிகள் சொன்ன தகவல் என்ன, அதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேண்டி சாட்ரான் சிலாக்ஸ்டில்ங்கிறது ஒரு பிபி டேப்லெட்டுங்க. உயர் ரத்த அழுத்தம், ஹார்ட் செயலிழப்பு, கிட்னி பாதுகாப்பு எல்லாத்துக்குமே போடலாங்க. பட் சமீபத்திய ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, இது கொடூரமான சூப்பர் பக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எம்ஆர்எஸ்ஏ மற்றும் என்ட்ரோகாக்கஸ், மெத்திசிலின் ரெசிஸ்டன்ட் ஸ்டாஃப் ஆரியஸ், என்ட்ரோகாக்கஸ் இதெல்லாமே ஐசியூ செட்டப்ஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பேர் எல்லாமே இதை அழிக்க வல்லதுன்னு ரீசெண்ட் ஸ்டடி சொல்லுவாங்க. ஸோ எப்படி தான் அழிக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த பாக்டீரியாவில் செல் மெம்பரேன்கிறத டேமேஜ் பண்ணி பயோஃபிலிம் ஃபார்மேஷனை தவிர்த்துதுங்க. இதனால பாக்டீரியா செத்து போகுதுங்க. பட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இது இன்னும் ஆன்டிபயோட்டிக் மாத்திரையை அங்கீகரிக்கப்படலைங்க. ரெண்டாவது, இந்த சூப்பர் பக்ஸ்ன்னு சொல்கிற இந்த கிருமிக்கு அகேன்ஸ்டாக சோலோவாக அந்த மாத்திரை பயன்படுத்தக்கூடாதுங்க. இது இன்னும் ரிசர்ச் ஃபேஸில் தாங்க இருக்குது. இன்னும் ஹியூமன் ஸ்டடிஸ் எல்லாமே தேவைங்க. இன்று பிபி டேப்லெட்டுங்க, நாளை ஆன்டிபயோட்டிக் மாத்திரையாக மாறுமாங்கிறது காலம் தாங்க பதில் சொல்லணும். மேலும் இது போல் ஹெல்த் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.